வட்டிக்கு மார்வாடி கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கினேன். அதுவும் போச்சு. கதையாவது பண்ணாவது. போஸ்ட்மேன், நீ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னையோட ரிட்டையர் ஆகலடா. டேய் பண்ணி, அடிச்சு கறி பண்ணி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தரேன்டா. என் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு அடிச்சாலும் ஒரு நாளைக்கு அனுப்பா. நீ என்னடா என்ன விதவிதமா அடி வாங்க வச்சுட்டேடா. ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல அடிச்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிட்டு இருப்பேன். ஆனா அத்தனை அயோக்கிய பசங்கிட்டே அடி வாங்க வச்சுட்டேடா. டேய் காட்டு பண்ணி, உன்னை கூவத்துல போட்டு உனக்கு நான் சமாதி கட்டேன்டா. டேய் உன்னை நான் கொல்லாம விட போறதில்ல. எங்க உள்ளதான் போயிருப்பான். என்னை ஏமாத்திட்டு நீ உள்ளையாட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. இனிமே நீ உள்ள தாண்டா இருக்கணும். ஐயோ ஒண்ணும் பண்ணிராத. இல்ல ஐயோ நான் இத கொடுக்க மாட்டேன். விட்டுரு. ஐயோ என்னங்க என்னங்க என்னங்க, இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா. அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடி? என்னமோ பாப்பா மலரு, அம்புலி மாமா, காக்காயம் வடையும் நரியும் திராட்சை அண்ணிய இப்ப பாத்தியா? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எப்போ அப்படி பேச மாட்டேன். சரி மன்னிச்சிடுறேன். காலை நீட்டேன். கழுத்தை எப்படி கொண்டா? அண்டாக்கா கசம் அபுக்கா அவுகும். கொஞ்சம் சிரிச்சிடு மாமா. இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது அசையாம. ஏன் நிக்க முடியாது? நான் நிப்பேன். அப்படி நீ நின்னுட்டா நான் உனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். 1000 ரூபாயை காட்டு. 1000 ரூபாயை வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன். நான் நிக்கிறேன். கமலா, பிஜிபிக்கே ஃபேமஸ். ஒரு ஆள் அசையாம சில மாதிரி நிப்பாரு. அந்த ஆளை வேடிக்கை பார்த்துட்டு போலாம். வாங்க. என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாருடி. கொஞ்சம் சிரிங்களே, நான் உங்களே கட்டிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் மாமா. சிரிங்க மாமா. ஐ லவ் யூ மாமா. சிரிங்க மாமா. போடி அந்த பக்கம். நீங்களா? இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா? தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படித்தான் நிக்கிறீங்களா? இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க. என் கூட பேசாதீங்க. உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அம்மா லட்சுமி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா. அம்மாடி. வணக்கம். 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 நீங்க யாரு? பார்த்தா தெரியல? உங்களுக்கு சொந்தக்காரங்க. புரியல? ஆளுங்கட்சிக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்காரணும். என்ன? நான் உட்கார சொல்லலையே. அப்ப எழுந்துறியா? ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்க தலைவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி. தெரிஞ்சிருக்கணுமே. அவசியம் இல்ல. வந்த விஷயம், அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. டொனேஷன் வேணுமா? கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து உங்க வீடு வரைக்கும். கொலகாரம்பேட்டை வரைக்கும்? ஆமா, மந்திரி கொலகாரம்பேட்டையில இருக்காரு. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து கொலகாரம்பேட்டை வரைக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நடத்துறோம், சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க. மிஸ்டர், அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான் இருக்கு. உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. என்னங்க மந்திரி பிறந்த நாளுங்க? மந்திரி என்ன சின்ன குழந்தையா? வேணும்னா மந்திரியை வீட்லயே கொண்டாடிக்க சொல்லு. இப்படியே போய் மந்திரி கிட்ட சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லலாம். வேணும்னா சீஃப் மினிஸ்டர் கிட்டயே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட் ஃப்ரம் திஸ் பிளேஸ். இதையும் போய் அவர்ட்ட சொல்றேன். I said get lost. Yes. இந்த பாரு வக்கீலே, இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. இத நீ எடுத்துக்குவியோ இல்ல இப்ப கும்பிட்டிய சாமி வெங்கடாஜலபதி அதுக்கு தான் கொடுப்பியோ தெரியாது. எங்களுக்கு தேவை ஸ்டே ஆர்டர். எதுக்கியா ஸ்டே ஆர்டர்? என்னையா இது அநியாயமா இருக்கு? அரசாங்கமே சாராய கடையை ஏலம் விட்டுருக்கு. போன வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்ததை இந்த வருஷம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்கோம்.
அந்த கடையை போய் நியூசன்ஸா இருக்குன்னு காலி பண்ண சொல்றா ஒரு பொம்பளை. எந்த பொம்பளையா? யாரு? ஆ, யாரோ கலெக்டரா, பேரு அர்ச்சனாவா. நம்ம தூண்டு அஞ்சலி பாப்பா மாதிரி இருக்கா. என்ன அட்டகாசம் பண்றா தெரியுமா? அவ மூஞ்சில கரிய பூசுற மாதிரி இந்த ஸ்டே ஆர்டரை நீ வாங்கி கொடுக்கணும். சாராய கடையை எவனும் டச் பண்ண கூடாது. கையெழுத்து போடுமா. புடவையும் கொடுக்கறதா சொன்னாங்க. புடவையா? பாவாடை தாவணியிலே நீ சூப்பரா இருக்குமா. போமா. மூஞ்ச பாரு. 200 ரூபாய் தரதா பேப்பர்ல போட்டிருந்தாங்க, 100 ரூபாய் தான் கொடுக்குறீங்க. என்ன பங்கு போட்டுக்கிறீங்களா? நாங்க பங்கு போட்டுக்கலாமா. எல்லா பங்கும் கலெக்டருக்கு போகுது. போமா. எந்த கலெக்டருக்கு மேம்? யாருக்கு பங்கு போகுதுன்னு சொன்னீங்க? கலெக்டருக்கு பங்கு கொடுக்குறீங்களா? கலெக்டர் பேர்ல கொள்ளை அடிக்கிறீங்களா? நான்சென்ஸ். ஸ்டூபிட். வேர் இஸ் தி தாசில்தார்? உள்ள இருக்காரு. சேட்ஜி, இந்த காலத்துல வட்டி கட்ட லைசென்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஒரு 50,000 தள்ளுங்க, கிடைக்கும். தாசில் 25,000 ரூபாய் கொடுக்கறான். என்ன சேட்ஜி, வட்டி பணத்திலே சிட்டிய வாங்குறீங்க? இதுக்கெல்லாம் யோசனை பண்ண கூடாது. 50,000 அடிச்சா தான் லைசென்ஸே. அரே ராம். அச்சா தாசில் ஜி, நிம்மல் கேக்குற 50,000 ரூபாய் சேட்ஜி இப்ப கொடுக்கறான். தாசில் ஜி சேட்ஜிக்கு லைசென்ஸ் எப்ப கொடுக்கறான்? நிம்பளுக்கு தர்றான். கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கி நிம்பளுக்கு நம்மள் தர்றான். கையெழுத்து எங்கே போடலாம்? எங்க வேணாலும் போடலாம். கலெக்டர்மா, கையெழுத்து இங்க போடணுமா இல்ல கலெக்டர் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறீங்களா? மிஸ்டர், நீங்க 50,000 லஞ்சம் வாங்கிக்கிறீங்க. உங்ககிட்ட வேலை செய்யறவங்க 50, 100 வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? மேடம், ஐ அம் சாரி. நோ, nothing doing. I'm going to suspend you. மேடம், நான் பிள்ளை குட்டிக்காரன், ப்ளீஸ். அதோட விஜிலன்ஸ் என்கொயரிக்கு ஆர்டர் போட போறேன். மைண்ட் இட். நிம்மல் முஞ்சிக்கு 50,000 ரூபாய். சைத்தான் கி பேட்டா. அரிசி இல்லையே. போற வாரமே தான் சொன்னீங்க, இப்போ அதான் சொல்றீங்க. ஏன் இருந்தா கொடுக்க மாட்டோமா, வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றோம். போய. யாருக்கு தெரியும்? 10 கிலோ மைதா குடியா? ஆடாடா, மைதாவும் இல்லையே. தள்ளுங்க. வணக்கம். நான் போன்ல சொன்ன சரக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ரெடியா இருக்கு. அப்ப இந்த ரேஷன் கார்டுக்கெல்லாம் பில்ல போட்டு விடுறேன். நீங்க உள்ள போங்க. எப்ப கேட்டாலும் ஸ்டாக் இல்லங்கறான். என்ன ரேஷன் கடையா? 20 மூட்டை அரிசி, 15 மூட்டை மைதா, 5 மூட்டை ரவை எல்லாம் ரெடியா இருக்கு. யோ, அந்த முக்கியமான சக்கரை என்னாச்சியா? இருக்கு 5 மூட்டை, யாருக்குமே கொடுக்கல. முதலாளி, அந்த டிவி. முதலாளி யாருடா முதலாளி? எங்க வரி பணத்தை சம்பளமா வாங்குற உங்களுக்கு நாங்கெல்லாம் முதலாளி. உங்களை எல்லாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் திருத்தவே முடியாது. விடு, இத போய் பெருசு படுத்துக்கின்னு உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துடுறேன். விடு. உங்களை எல்லாம் தட்டி கேட்க ஆள் இல்லாம போச்சுடா. வழி விடுங்கம்மா, கலெக்டர் வராங்க. தள்ளுங்க. நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு விடு ஒரு சட்டையை. பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் கேக்குறேன். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் கலெக்டர்மா. மிஸ்டர், அங்கே நில்லுங்க. உன்ன மாதிரி ஹோட்டல் முதலாளிங்க எல்லாம் இந்த மாதிரி டூப்ளிகேட் ரேஷன் கார்டு தயார் பண்ணி இங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போனா மக்களோட நிலைமை என்ன ஆகுறது? இதுக்கெல்லாம் காரணம் உன்ன மாதிரி ஒரு சிலர் செய்யற தவறாலதான் அரசாங்கத்துக்கே கெட்ட பேர் வருது. இல்லம்மா, அது வந்து I don't want to hear any more explanations. PA, prepare a suspend order. இத பாருங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடியா என்கிட்ட வந்து சொல்லுங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். இந்த மாதிரி ஜில்லாவுக்கு ஒரு கலெக்டர் இருந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போயிடும். புண்ணியவதி நல்லா இருக்கணும்.